ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இறால் தொக்கும் இறால் சுக்கா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி சுத்தம் பண்ணும்போது அது சைடில் ஒரு கருப்பு கலரில் நரம்பு மாதிரி இருக்கும். அதை அவசியமாக எடுத்துடணும். எடுத்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி 2, அதுக்கப்புறம் 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் 8 எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் தக்காளியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் போட்டிருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அன்னாசி பூ 1, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு வரமிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். நீங்கள் வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அது கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயமும் போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியை கழுவிட்டு சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இறால் போட்டோட்டியும் தண்ணி விடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 3 ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். இதோட ராஸ்மெல் போன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தூளோட ராஸ்மெல் போன பிறகு தான் நம்ம இந்த இறாலை போடணும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்குவோம். இறால் போட்ட பிறகு தண்ணி விடும். அதனால தான் நம்ம தண்ணி அளவை பார்த்து சேர்த்துக்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் நம்ம குக் பண்ணிடக்கூடாது. அப்படி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சுடுவோம். சூப்பராக நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறால் சுக்கா செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த தொக்குலேருந்து கொஞ்சமாக தொக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 இறால் துண்டுகளையும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளேமை ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கிட்டு ஃப்ளேமை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தேவைன்னா 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.